குட் மார்னிங். எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம். சில நேரங்களில் சிலர்கிட்ட நம்ம பேச நினைக்கிற வார்த்தைகள் பேசாமலே மனசுக்குள்ளே தங்கிடுது இல்லையா? அது அன்பாகவும் இருக்கலாம், நன்றியாகவும் இருக்கலாம், இல்லை அது ஒரு மன்னிப்பாகவும் இருக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு உண்மையான ஒரு விஷயத்தை நம்ம ஷேர் பண்ண கூட நினச்சிருப்போம். இந்த உணர்வு நம்ம எல்லாருடைய மனித வாழ்க்கையிலையும் சொசைட்டிலையும் எப்போவுமே ஒரு ஒரு கனெக்டிவ் உள்ளதாகவே இருக்கும். இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் என்னைக்காவது நீங்கள் யோசிச்சிருக்கீங்களா? நம்ம ஏதோ ஒன்று நம்ம யார்கிட்டயோ சொல்லணும்னு நினச்சிருப்போம், ரொம்ப ஆழமாக. அது ஒரு தேங்க்ஸாக இருக்கலாம், இல்லை ஒரு சாரியாக இருக்கலாம், இல்லை எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்க ஒரு அன்பாக இருக்கலாம், இல்லை நீ பண்ணது என்னை காயப்படுத்திச்சின்ற ஒரு கோபமாக இருக்கலாம். ஆனால் ஏதாவது ஒரு தயக்கம், அப்புறம் சொல்லிக்கலாம், நாளைக்கு பேசிக்கலாம் அப்படின்னு நம்ம விட்டுருப்போம். ஆனால் கடைசி வரைக்கும் அந்த நாளையே நமக்கு வந்திருக்காது. அந்த வார்த்தை நம்ம மனசுக்குள்ளே பூட்டி வச்சுட்டு கடைசி வரைக்கும் நம்ம பேசப்படாமல் போயிருக்கும் இல்லையா? இப்போ இந்த வீடியோ பார்க்குற உங்ககிட்ட நான் ஒன்று தான் கேட்க போகிறேன். உங்கள் மனசில் இப்போ இந்த செகண்ட் வரைக்கும் ஐயோ நம்ம அவங்கக்கிட்ட இன்றைக்கி இது பேசியிருக்கலாமே அப்படின்னு அந்த ஒரே ஒரு நபர் ஒரே ஒரு விஷயம் அந்த ஒரு வார்த்தை, ஏன் நம்ம அதை பேசாமல் விட்டோம்? அந்த ஒரே ஒரு வார்த்தை நம்ம பேசியிருந்தா நம்ம வாழ்க்கையோ இல்லை நம்ம உறவுகளையோ இல்லை ஏதாவது இந்த சொசைட்டிலையோ எப்படி ஒரு மாற்றம் வந்திருக்கும் அப்படின்னு நம்ம இன்னைக்கு பேச போகிறது மற்றவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுற மோட்டிவேட் பண்ணுற ஒரு விஷயம் கிடையாது. ஆனால் நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலையும் நம்ம ஒழிச்சு வச்சுட்டு இருக்க ஒரு பேசப்படாத வார்த்தைகளை பற்றின எப்படி சொல்கிறது, ஒரு உண்மையான தேடல் தான் இந்த வீடியோன்னு சொல்லலாம். இந்த வீடியோவோட முடிவில் கண்டிப்பாக உங்கள் ஃபோன் எடுத்து யாரோ ஒருத்தர்கிட்ட, அது உங்கள் உறவினராக இருக்கலாம், இல்லை உங்கள் குடும்பமாக இருக்கலாம், உங்கள் ஃப்ரெண்டாக இருக்கலாம், யாரோ இருக்கலாம், அது யாருன்றது வீடியோ முடிவில் நீங்களே முடிவு பண்ணுங்க. முதல்ல நம்ம வீட்டிலேருந்து ஆரம்பிப்போம். நம்ம அப்பாக்களை எடுத்துக்கோங்களேன், காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் ஓடி ஓடி உழைச்சிட்டு இருப்பாங்க. நம்ம பிள்ளைங்கள்லாம் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம கேட்கும் போதெல்லாம் நம்ம கேட்காததுவெல்லாம் வாங்கி கொடுத்துருக்கோம். ஆனால் நம்ம என்னைக்காவது நம்ம ஒரு தோளில் கை போட்டுட்டு, அப்பா நீங்கள் எனக்காக ரொம்ப கஷ்டப்படுறீங்க, ரொம்ப தேங்க்ஸ்ப்பா அப்படின்னு ஏதாவது சொல்லியிருக்கோமா? ஒரு சிலர் சொல்லியிருக்கலாம், பட் மனசில் 1000 தடவை நினச்சிருப்போம். பட் ஆனால் நம்ம உதடு தாண்டி அந்த வார்த்தை வெளியே வந்திருக்காது. என்ன பெருசாக பேசுகிற போகிற அப்படின்னு நம்ம அப்பா ஏதாவது கேட்டுருவாரோ அப்படின்ற ஒரு தயக்கம். அதே மாதிரி நம்ம அம்மா நம்ம டேஸ்ட்டாக டெய்லி நல்ல ஒரு ஃபுட்டு சமைச்சு கொடுத்துட்டே இருப்பாங்க. என்னைக்காவது ஒரு நாள் நம்ம வாய் திறந்து அம்மா இன்னைக்கு நல்லா இருக்குது, செமையாக இருக்குது, நம்ம மனசில் நினைப்போம் சொல்லணும்ட்டு. ஆனால் நம்ம அப்படியே சொல்லிட்டு ஒன்றுமே சொல்லாமல் நம்ம எழுந்து போயிடும். அந்த ஒரு சின்ன பாராட்டு அந்த அம்மாவோட முழு நாளையும் அந்த அந்த டே ஃபுல்லாக அவங்களுடைய களைப்பையே போயிடும். ஆனால் நம்ம அதை பேசுறதே கிடையாது. இதை விட என்ன பெரிய குழம்பு மன்னிப்பு. நம்ம நேசிக்கிற ஒருத்தவங்க கிட்ட ஒரு சின்னதாக ஒரு சண்டை போட்டிருப்போம் இல்லையா? நம்ம பண்ணது தப்புன்னு நம்ம மனசாட்சிக்கு நல்லாவே தெரியும். ஆனால் சரி சாரி கேட்டால் நம்ம யோசிப்போம். ஆனால் நடுவில் இந்த ஈகோன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஒரு இது, நான் ஏன் முதல்ல போய் பேசணும், அவங்க வரட்டுமே அப்படின்னு நம்ம விட்டுருவோம் இல்லையா? நாட்கள் போகும், வாரங்கள் போகும், மாதங்கள் கூட போகும். ஆனால் ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா பேசணும்னு நினச்சா கூட அந்த இடைவெளி ரொம்ப பெரிய கேப் விழுந்துருது இல்லையா? அன்றைக்கி நம்ம ஒரு வார்த்தை சாரி கேட்டிருந்தா இந்த உறவு உடஞ்சிருக்காதே நம்ம யோசிப்போம். காலம் முள்ளும் நம்ம ஒரு மனசுக்குள்ளே ஒரு 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 சொல்ல முடியாத ஒரு பெயின் இருக்கும். இப்படி உங்கள் வாழ்க்கையில் ஈகோவால் பேசப்பட்ட உறவுகள் எத்தனையோ இருக்கலாம். ஏன்னா எல்லார் வாழ்க்கையிலையும் அது மாதிரி இருக்கும். அடுத்து குடும்பம் எடுத்துக்கலாமே. நம்ம குடும்பத்தை யோசிச்சு பாருங்களேன். நம்ம குடும்பத்தில் நம்மளை நம்பி ஒரு மனைவின்னு ஒருத்தவங்க வீட்டுக்கு வந்திருப்பாங்க. அவங்க நம்ம குடும்பம் மொத்தத்தையும், நம்முடைய அம்மா அப்பா, நம்முடைய குடும்பத்தில் உள்ள எல்லாரையும் அவங்க பாதுகாப்பாங்க. ஆனால் ஒரு சின்ன விஷயமா இருக்கும், நம்ம மனைவி ஏதாவது ஏதோ ஒரு தவறு செஞ்சுருக்கலாம், நம்ம கண்ணாபின்னான்னு திட்டிடுவோம். ஆனால் அவங்ககிட்ட ஒரு சாரி சொல்கிறதுக்கு நமக்கு அவ்வளோ கோவம் வரும். ஆனால் நமக்கு ஒரு பாராட்டு சொல்கிறது கூட நமக்கு வலிக்கும். ஆனால் நமக்கு சம்மந்தமே இல்லாத யாரோ ஒருத்தவங்களை ஆஃபீஸில் பார்த்தாலும் யாரோ ஒருத்தவங்களை தான் அவங்கள நின்று பாராட்டிட்டு வரும். அதே மாதிரி கணவர் எடுத்துக்கோங்களேன், ஒரு டே ஃபுல்லும் அவர் கஷ்டப்பட்டு உழைச்சி வராரு. அவங்க நைட் ஷிஃப்ட் பார்க்குறாங்க, டே ஷிஃப்ட் பார்க்குறாங்க, தன்னுடைய குடும்பம் நல்லா இருக்கணும், எல்லா இஎம்ஐ எல்லா லோனையும் கட்டி அந்த குழந்தையும் நம்முடைய மனைவியும் சந்தோஷமாக இருக்கணும் யோசிக்கிறாங்க. ஆனால் என்னைக்காவது அவங்க உழைப்பையோ அவங்க முயற்சியோ நம்ம பாராட்டுறோமா? எதை கொண்டு வந்து கூட்டாலும் திருப்தியே இருக்காது. இவ்வளோதான் இருக்கா, இதை வச்சு நான் இந்த குடும்பத்தை எப்படி காப்பாற்றுறது அப்படின்ற ஒரு சலிப்பு தன்மை உங்களுக்குள்ளே வந்துட்டே இருக்கு இல்லையா? அது எவ்வளவு தவறு தெரியுமா? சரி, சொசைட்டி எடுத்துக்கோங்க, நம்மளை சுற்றி உள்ள மனிதர்களும் எடுத்துக்கோங்களேன். நம்ம தினமும் கடந்து போகிற மனிதர்கள் எப்படின்னா, காலையில் ஒரு குப்பையில் வர்றவங்க, இல்லை ஒரு ரோட்டோரத்தில் டீ போட்டு கொடுக்குற ஒரு அண்ணா, நம்முடைய செக்யூரிட்டி டெலிவரி பாய்ஸ், நம்ம என்னைக்காவது இவங்ககிட்ட ஒரு நாளாவது ஓகேவாப்பா நீ சாப்பிட்டியா அப்படி இல்லை ஒரு ஸ்மைலிங்காக ஒரு தேங்க்ஸ் சொல்லியிருக்கோமா? நம்ம என்ன நினைப்போம், நம்ம அவங்களுக்கு காசு கொடுக்குறோம், அவன் வேலை செய்யலாம், அப்புறம் எதுக்கு வார்த்தை அப்படின்னு யோசிக்கிறோம். அந்த காசை விட மனிதர்களை வாழ வைக்கிறது என்ன தெரியுமா? அவங்களுக்கு கொடுக்குற அந்த ஒரு வார்த்தை தான்.
இன்னொரு பக்கம் எடுத்துக்கோங்களேன், சொசைட்டியில் நிறைய அநியாயங்கள் பார்த்துட்டே இருப்போம். சொசைட்டியில் நிறைய ப்ராப்ளம்ஸ் நடக்கும். யாரோ ஒருத்தவங்க தவறாக நடப்பாங்க, இல்லை ஏதாவது ஒரு ப்ராப்ளம் நடக்கும், யாரோ ஒருத்தவங்க கஷ்டப்படுத்திட்டு இருப்பாங்க. ஆனால் நம்ம அதை பார்த்துட்டு நாம ஏன் இதில் தலையிடணும் அப்படி நம்ம மனசுக்குள்ள 1000 கேள்விகள் தோணும். ஆனால் எதுக்குடா வம்பு அப்படின்னு நம்ம அதெல்லாம் முழுங்கிட்டு நம்ம பாட்டுக்கு போயிட்டே இருப்போம். சமூகத்தில் கெட்டவங்க பண்ணுற சத்தத்தை விட நம்ம நல்லவங்க பண்ணுற அமைதி தான் வந்துட்டு என்ன பண்ணுறதா ரொம்ப கஷ்டம் எடுக்கும். நம்ம பேச வேண்டிய இடத்துல பேசாமல் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் இந்த சமூகத்தில் இருக்கிற ஒரு தவறான விஷயத்தை அக்செப்ட் பண்ணுறதுக்கு சமம் இல்லையா? யாராவது பேசுவாங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஏன் அந்த நீங்கள் யாராவது இருக்கக்கூடாது? சரி, அடுத்து நம்ம ஆஃபீஸில், நம்ம கரியரில், இல்லை நம்ம ஸ்கூல் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸில் ஏதோ ஒரு இடத்துல எடுத்துக்கலாமே, நமக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருப்பாங்க இல்லையா? உயிர் நண்பனோட சொல்லலை, ஆனால் ஏதோ ஒரு சின்ன ஒரு பொறாமை ஒரு புரிதல் இல்லாமல் ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நம்ம பிரிஞ்சிடும். மனசுக்குள்ளே அவன் கூட மறுபடியும் பேசினா நல்லா இருக்குமே நம்ம யோசிக்கிறோம். ஆனால் அவன் ஃபோன் பண்ணட்டும், நம்ம இருப்போம். அவங்க என்ன நினைப்பாங்க, அவங்க ஃபோன் பண்ணட்டும், நம்ம இருப்போம். கடைசியில் என்ன ஆகிடும், 2 பேருடைய நட்பும் ஒரு ஃபேஸ்புக், இன்ஸ்டாவில் ஜஸ்ட் ஒரு லைக்கில் மட்டும் போயிட்டே இருக்கும் இல்லையா? ஆஃபீஸில் யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு கூட வேலை செய்கிற ஒருத்தர் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பார். அவருக்கு ஒரு சின்ன ஒரு ஆறுதல் வார்த்தை தான் இல்லையா, உன்னால் எல்லாம் முடியும்டா, நீ தைரியமாக பண்ணு, நான் இருக்கேன் அப்படின்னு நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா அவங்க வாழ்க்கையை மாறும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், அப்படி சொல்லவே மாட்டோம். அதே மாதிரி உங்கள் மேலே ஒரு தப்பு சுமத்தப்படும் பொழுது, இல்லைங்க உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு அங்கீகாரம் மறுக்கப்படும் போது கூட பார்த்தீங்கன்னா உங்களுடைய திறமையை நிரூபிக்கிறதுக்கு நான் ஒரு வார்த்தை பேசணும்னு யோசிப்பீங்க. ஆனால் ஒரு பயம், ஐயோ அடுத்தவங்க என்ன நினைப்பாங்க, ஒருவேளை பாஸ் கோவப்படுவாரோ அப்படின்னு பேசாமலே நீங்கள் ஒதுங்கி போயிடுவீங்க. வாழ்க்கையில் வாய்ப்புகள் பல நேரம் தட்டி போகிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நமக்கு திறமை இல்லாததில்ல, சரியான நேரத்தில் நம்ம பேச வேண்டிய வார்த்தைகளை பேசாமல் அமைதியாக இருக்கிறது தான் காரணம். சரி, ஏன் நம்ம பேச மாட்டேன்ற யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? ஃபஸ்ட்டு வந்து பயம். நம்ம பேசுனா தப்பாயிடுமோ, அவங்க ஏதாவது மனசு காயப்பட்டுருமோ அப்படின்னு யோசிக்கிறோம். 2வது ஈகோ, நான் ஏன் முதல்ல இறங்கி போகணும். 3வது நேரம் இருக்குது, அசம்ஷன் ஆஃப் டைம் இருக்கலாம், அப்புறமா பேசிக்கலாம் அப்படின்ற ஒரு டைம் இல்லையா, நாளைக்கு பேசிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறோம். இந்த 3 தான் நம்ம வாழ்க்கையோட மிகப்பெரிய ஒரு எதிரின்னு சொல்ல. இந்த 3வது ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, நாளைக்கு பேசிக்கலாம்னு நினைக்கிற அந்த நம்பிக்கை, அதுதான் ரொம்ப ரொம்ப ஆபத்தான விஷயம். காலம் வந்து ஒரு நாள் நமக்காக காத்திருக்காது. ஏன்னா நாளைக்குன்றது நமக்கு நிச்சயம் கிடையாது. இன்னைக்கு இந்த செகண்ட் மட்டும்தான் நம்ம கையில் இருக்குது. யோசிச்சு பாருங்க, திடீர்னு நீங்கள் கேள்விப்படுறோம் நமக்கு தெரிஞ்ச ஒரு நபர் இந்த உலகத்தில் அவர் இல்லை அப்படின்னு, அந்த கணத்தில் நம்ம நெஞ்சில் ஒரு வலி வரும் பார்த்தீங்களா, ஐயோ நம்ம இவர்கிட்ட ஒரு பேசணும்னு நினச்சோமே, கடைசி கிட்ட அவகிட்ட அவங்கிட்ட அவங்க கிட்ட இந்த விஷயத்தை நம்ம சொல்லாமலே விட்டுட்டோமே அப்படின்னு ஒரு வலி வருமே. கடைசியாக ஒரு ஃபோன் பண்ணியிருக்கலாம்ல, அவங்க ஈகோவாக இருந்தாலும் நான் பேசியிருக்கலாம்ல, நான் ஒரு சாரி கேட்டிருக்கலாம்ல, இல்லை நான் ஒரு நல்ல வார்த்தை சொல்லியிருக்கலாம்ல, அவங்க அழும்போது அவங்க கண்ணீரை நான் தொடச்சிருக்கலாம்ல அப்படின்னு நம்ம யோசிச்சு அந்த ஃபீல் பண்ணுற கண்ணீர் இருக்கால எந்த அர்த்தமே இருக்காது. ஏன்னா நீங்க பேசணும்னு நினைச்ச வார்த்தைகளை கேட்க வேண்டிய மனிதர் இப்போ இல்லாம போயிருக்கலாம். இறந்தவங்களுடைய கல்லறையில சிந்தப்படுற ஒவ்வொரு கண்ணீரை விட அவங்க உயிரோடு இருக்கும் பொழுது நீங்க பேசப்படாத அந்த அன்பான வார்த்தைகள் இருக்கு பார்த்தீங்களா, அதுக்கு தான் அதிக வழிகளோடு இருக்கும். எவ்வளோ ஏக்கத்தோடு அவங்க இருந்திருப்பாங்க நீங்க பேசுவீங்களான்ட்டு. நீங்க பேசாத வார்த்தைகள் மனசுக்குள்ளே கடந்து நமக்கு ஒரு கட்டத்துல பாரமாயி நம்மளே கொஞ்சம் கொஞ்சமா அழிக்க ஆரம்பிச்சிடும். சரி, இன்னைக்கு இந்த வீடியோ பார்த்து முடிஞ்சது, நான் உங்ககிட்ட ஒண்ணே தான் கேட்கிறேன். உங்கள் ஈகோவை தூக்கி தூரம் போட்டுருங்க, உங்கள் பயத்தை ஓரமாக வச்சுருங்க. இப்போ உங்கள் ஃபோனை எடுங்க. நீங்கள் தேங்க்ஸ் சொல்ல வேண்டிய ஒரு மனிதர் சொல்லாமல் ஒரு மனிதர், நீங்கள் சாரின்னு கேட்கணும்னு நினச்ச கேட்காம விட்ட ஒரு நபர், இல்லை எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் அப்படி அந்த நம்முடைய அன்பை வெளிப்படுத்த நினைக்கிற ஒரு நபர், அது யாராக வேணாலும் இருக்கலாம். புரியுதா? உங்கள் அம்மாவாக இருக்கலாம், உங்கள் அப்பாவாக இருக்கலாம், உங்கள் கணவராக இருக்கலாம், உங்கள் மனைவியாக இருக்கலாம், உங்கள் பிள்ளைகளாக இருக்கலாம், இல்லை உங்கள் காதலி, என்ன ஒரு ரிலேஷனாக இருக்கலாம், யார் வேணாலும், ஈவன் உங்கள் நெய்பராக கூட இருக்கலாம், உங்கள் கூட படித்த யாராவது ஒருத்தராக இருக்கலாம். நீங்கள் நினச்சி பார்த்த யாராவது ஒருத்தர் நீங்கள் இப்போவே ஒரு நிமிஷம் பேசுங்க. இல்லை வெளியில் போகும்போது அவங்கள பார்க்குறீங்களா, அவங்கக்கிட்ட பேசுங்க. உங்ககிட்ட நான் அன்றைக்கி ஒன்று சொல்லணும்னு நினச்சேங்க, ஆனால் சொல்ல முடியாமல் போயிடுச்சு, இப்போ சொல்கிறேன்னு மனசு விட்டு பேசுங்க. ஒருவேளை நீங்கள் அவங்கள ப்ரைஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா, அவங்க அப்பியரன்ஸு, அவங்க செஞ்ச வார்த்தைகள், அவங்க செஞ்ச உதவியை செய்யணும்னு நினைக்கிறீங்களா, அன்னைக்கு தான் சொல்லணும்னு இல்லை, இன்றைக்கி நீங்கள் சொன்னால் கூட போதும். புரியுதுங்களா? அன்னைக்கு சொல்லாத விஷயத்தை கூட இன்றைக்கி நீங்கள் சொல்லலாம். ஒரே ஒரு ஃபோன் கால், அந்த ஒரு வார்த்தை உங்கள் 2 பேரோட வாழ்க்கையும் கண்டிப்பாக மாற்றும். உங்கள் மனசில் இருக்க ஒரு பல வருட ஒரு பாரத்தை கூட சில விஷயங்கள் எப்படி சொல்கிறது,
டக்குன்னு பேசும் பொழுது நீங்கள் குடும்பத்தில் இறக்கி விடுங்க. சில விஷயங்கள் சில குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன விஷயத்தால ஒரு பிரச்சனைகள் வந்திருக்கலாம். ஒரு குடும்பத்தில் அண்ணன் தம்பின்ற அந்த உறவுகள் உறவு பிரிஞ்சிருக்கலாம். அது சகோதர பாசங்கள் ஏதோ ஒரு சில வார்த்தைகளால் பிரிஞ்சு போயிருக்கலாம் இல்லையா? நீங்கள் தயவு செய்து சொல்கிறேன், இந்த வீடியோ பார்த்த உடனே உங்கள் மனசில் யாருக்கிட்டையாவது பேசணுன்ற ஒரு ஞாபகம் வருதா? கண்டிப்பாக பேசுங்க. உங்கள் ஈகோவால் அந்த உறவை நீங்கள் இழந்திருக்கீங்களா? ஒருவேளை நீங்கள் பேச முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கா? நீங்கள் அந்த வீடியோவை அவங்களுக்கு அனுப்புங்க. இந்த வீடியோ மூலம் அவங்க புரிஞ்சுப்பாங்க. உங்கள் மனசில் பேச முடியாத இருக்கிற வழியை அவங்க கண்டிப்பாக உணர்வாங்க. உங்கள் மனசை இத்தனை நாள் ஒரு மாதிரி ஒரு பாரமாக சுமந்துட்டு இருக்கீங்க இல்லையா? அந்த ஒரு வார்த்தை, ஐயோ இதை நம்ம பேசாமல் விட்டுட்டே நீங்கள் யோசிக்கிறீங்களா? ஒரு நிமிஷம் கூட ஈகோ பார்க்காதீங்க, உடனே பேசுங்க. இந்த உலகத்தில் எதுவும் நிரந்தரம் கிடையாது. ஒரு சின்ன வாழ்க்கை தான். வாழ்கிற வரைக்கும் சந்தோஷமாக வாழுங்க. அன்பை மட்டும் விதைங்க. புரியுதா? அன்பை மட்டும் போகிற இடத்துல உங்களால் முடிஞ்ச அன்பை கொடுத்துட்டே இருங்க. புரியுதுங்களா? அன்பு மட்டும்தாங்க இந்த உலகத்தில் வாங்க முடியாத விஷயம். இனிமே உங்கள் மனசில் பேச முடியாத அவர் சொல்லாத வார்த்தைகள் ஏதாவது ஒன்று இருக்கா? நீங்கள் நேசிச்ச உறவு இல்லை ஏதாவது ஒரு காரணங்களால் பிரிஞ்சு போயிருக்கீங்களா? உங்கள் சகோதர சகோதரி பாசமாக இருக்கட்டும், இல்லை பெத்த தாயாக இருக்கட்டும், இல்லை என்ன உறவாக இருக்கட்டும், தயவு செஞ்சு பேசுங்க. ஈகோ பார்க்காதீங்க, பயம் விட்டு தூக்கி போட்டுருங்க. புரியுதா? நீ பெரியவனா நான் பெரியவனா எதுவுமே வேண்டாம். பட்டுன்னு ஒரே ஒரு வார்த்தை தானே, ஃபோன் கால் பண்ணி பேசிடுங்க. இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு ஒரு சூப்பரான டேவாக இருக்குன்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். டேக் கேர், பை, லவ் யூ ஆல்.